ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் பி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு நான் இதில் எழுதியிருக்கிறேன். எக்ஸ்பிளைன் ஹவு த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிஜிட் பாடி அஃபெக்ட் their ரொட்டேஷ்னல் கைனட்டிக் எனர்ஜி. இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின். இதை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் வந்து அதிகமாக இதை கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் அதுக்கடுத்து என்னது அப்படின்னா ரொட்டேஷ்னல் கைனட்டிக் எனர்ஜி, அதாவது இது வந்து கைனட்டிக் எனர்ஜி. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது வந்து என்னதுங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து கைனட்டிக் எனர்ஜி, இவங்க ரெண்டு பேரையும் கார்லேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்து சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ. கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியறதுக்காக இதில் நான் சொல்கிறேன். நான் ஐ. கைனட்டிக் எனர்ஜிக்கு வந்து யூஸ்வலாக வந்து என்னது அப்படின்னா கேஇ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை ரெண்டையும் கார்லேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறோம். யாருக்கு? இந்த ரிஜிட் பாடிக்கு. அப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஜிட் பாடினா என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் இந்த கைனட்டிக் எனர்ஜிக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஸை வந்து நம்ம வந்து டெரைவ் பண்ண போகிறோம். அப்போ ரிஜிட் பாடினா என்ன அப்படிங்கிற இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கூட. அதாவது வாட் இஸ் ரிஜிட் பாடின்னு கூட தனியாக பார்ட் ஏல வந்து நம்மளுக்கு இதை கேட்கலாம். அப்போ இதே டெஃபினேஷனை நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிஜிட் பாடி அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொதல் கண்டிஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெஃபினட் ஷேப்பையும் சைஸும் எப்படி இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அதாவது சேஞ்ச் பண்ணவே முடியாது. எப்போ ஈவன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே வந்து நீங்கள் என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் கூட அதனோட ஷேப்பு மாறாது, அதனோட சைஸும் மாறாது. அப்போ அதை தான் நம்ம முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் அதுக்கு தான், அதான் ரிஜிட் பாடி நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனே அதுதான். அதனால தான் நான் போட்டிருக்கிறேன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே வந்து எந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தாலும் சரி அதனோட ஷேப்பை வந்து என்ன பண்ண முடியாது, ஷேப்பையோ சைஸையோ நம்ம மாற்றவே முடியாது, ரிஜிடாகவே இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் வந்து என்னது அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 நான் கொடுத்துருக்குறேன். எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆகாது. என்னெல்லாம் சேஞ்ச் ஆகாது, ஷேப்பும் சைஸும் சேஞ்ச் ஆகாது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ், அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அப்போ இதான் நம்மளுக்கு ரிஜிட் பாடி. அப்போ ரிஜிட் பாடிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, இது வந்து என்னதுன்னா இட் ஹேஸ் டெஃபினட் ஷேப் அண்டு சைஸ் அதுன்னு ஒன்று இருக்கும். மெயினானது ஒன்று நம்ம எழுதணும், என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதனோட சைஸையும் ஷேப்பையும் நம்ம மாற்ற முடியாது. அதனால தான் இங்கே போட்டிருக்கேன் இட் டஸ் நாட் சேஞ்ச் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறேன், இட் இஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம், இன் விச் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ், ரெண்டு பார்ட்டிகிள் இருக்குன்னு வைங்களேன் அந்த ரிஜிட் பாடிக்குள்ள, அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில டிஸ்டன்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆல்ட்ரு பண்ணவே முடியாது, ஆல்ட்ரு ஆகாது. ஈவன் அது மூவிங்கில் இருந்தால் கூட என்ன ஆகாது அப்படின்னா ஆல்ட்ரு ஆகாது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வந்து ரிஜிட் பாடி அப்படிங்கிறது. இதான் வந்து அதனுடைய மெயினான டெஃபினேஷன். இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன டெரைவ் பண்ண போகிறோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கும் ரெண்டுக்கும் இடையில் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு டயக்ராம், எப்போவுமே ஒரு சைடு ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். முதல்ல வந்து ரிஜிட் பாடினா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம், ஒரு டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கடுத்து டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த அவுட்டர் லேயர், இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிஜிட் பாடி எடுத்துருக்கிறேன். இந்த ரிஜிட் பாடியில் ஒரு ஆக்சிஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கு பேர் கொடுக்குறேன் எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணேன், ஒரு ரிஜிட் பாடியை நான் இந்த சுற்றி அவுட்டர் லைன் போட்டிருக்கேன்ல, அதை நான் வந்து என்னது ஒரு ரிஜிட் பாடியை எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். அதை நான் இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன்
என்ன எடுத்துக்கிட்டேன்? லெட் அஸ் கன்சிடர் எ ரிஜிட் பாடி. ஒரு ரிஜிட் பாடி நான் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா, இந்த பாடி எப்படி இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸை வச்சு அப்படியே சுற்றுது. அப்போ அந்த ஆக்சிஸ் வந்து எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்குறோம். அதை தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லியிருக்கிறேன். அதை சுற்றும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆங்குலர் வெலாசிட்டி சேமாக நம்மளுக்கு அது ஆங்குலர் வெலாசிட்டினா உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன். அந்த சிம்பிள் வந்து ஒமேகா, இந்த டபிள்யூ மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து என்னது ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த சேம் ஆங்குலர் வெலாசிட்டியில், அதாவது கான்ஸ்டண்ட்டாக சுற்றுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த எக்ஸ் டேஷ் ஆக்சிஸை வச்சு என்ன பண்ணுது, அது ரொட்டேட் பண்ணுது. அப்போ ரொட்டேட் பண்ணும்போது சுற்றுதுன்னு அர்த்தம். சுற்றும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய வெலாசிட்டி வந்து ஆங்குலர் வெலாசிட்டி சுற்றுது, அதனால் ஆங்குலர் அப்படிங்கிறது என்ன, சர்க்குலர் மோஷன். அப்போ வந்து என்னதுன்னா, அதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம ஒமேகா நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஆனால் இந்த பாடிக்குள்ளே உள்ள ஒரு பார்ட்டிகிள்ஸ் நம்ம ஒரு 2 பார்ட்டிக்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாடிக்கு இன்சைட் த பாடியில் பார்த்தீங்கன்னா M1ங்கிற ஒரு பார்ட்டிக்கிளையும் M2ங்கிற ஒரு பார்ட்டிக்கிளையும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த பார்ட்டிக்கிளுடைய மாஸ் M1, இந்த பார்ட்டிக்கிளுடைய மாசு M2. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, இதுவும் இந்த உள்ள பார்ட்டிக்கிளும் சேர்ந்து சுற்றும் இல்லையா, வெளியில் இப்படி சுற்றினாலும் உள்ள பார்ட்டிக்கிள் என்ன பண்ணும், சுற்றும். அப்போ வந்து என்ன, இந்த M1 பார்ட்டிக்கிள் இப்படி சுற்றுது, இது உள்ளே சுற்றுது. அப்போ அதை சுற்றும் போது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாங்கிறதுலையும், அதுக்கடுத்து இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து R1 அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ நம்ம வந்து லீனியர் வெலாசிட்டி சிம்பிள் வந்து V, அதுக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் என்னது அப்படின்னா V = R ஒமேகா. இதுதான் வந்து என்னது அப்படின்னா, இது Vங்கிறது லீனியர் வெலாசிட்டி, இது வந்து என்னது ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டின்னா என்ன அர்த்தம், ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஸ்ட்ரைட்டாக போச்சு அப்படின்னா போகும்போது உள்ள வெலாசிட்டி வந்து லீனியர் வெலாசிட்டி, அதாவது லீனியர் மோஷன் Vன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒமேகாங்கிறது என்னது, ஒரு பார்ட்டிக்கிள் சர்க்குலரில் சுற்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி வந்து ஒமேகா. அப்போ இந்த விக்கும் இந்த ஒமேகாவுக்கும் இடையில உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா V = R ஒமேகா. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் இப்போ இந்த ரிஜிட் பாடியில் உள்ளது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டிகளுக்கு எழுதுகிறேன். இந்த ஈக்குவேஷனை எழுதும்போது என்ன பண்ணுறேன், V1, அப்போ V வந்து V1 ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல்னால V1 = டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துருக்குறோம், R1ன்னு எடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து சேம் வெலாசிட்டி இல்லை, ஆங்குலர் வெலாசிட்டி வந்து சேம், அதனால் ஒமேகான்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒமேகா 1ன்னு கொடுக்க முடியாது, ஏன்னா ஆங்குலர் வெலாசிட்டி சேம் சொல்லிட்டேன் நான். அப்போ உள்ள டி வெலாசிட்டி தான் நம்மளுக்கு வேரி ஆகுது. அப்போ V1 வந்து அதே இது M2 பார்ட்டிகளுக்கு நம்ம எழுதும்போது என்ன பண்ணுறோம், இந்த V1 இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த இடத்துல 2ன்னு போட்டுக்க வேண்டிதான். இந்த இடத்துல 1ன்னு போடலை, 2ன்னு போடலை, ஏன்னா சேம் வெலாசிட்டியில் தான் அது சுற்றுது. அப்போ இந்த ஒமேகா இருக்கிறத நம்ம ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிகளுக்கு வந்து லீனியர் வெலாசிட்டி எழுதியிருக்கோம், செகண்ட் பார்ட்டிகளுக்கு லீனியர் வெலாசிட்டி நம்ம எழுதுகிறோம். இப்போ நம்ம டெரிவேஷனுக்கு பண்ணுறோம், நம்ம டிஸ்கிரிப்ஷன் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கே இன்னொரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கோங்க, டெரிவேஷன். என்ன பண்ண போகிறேன், இப்போ கைனடிக் எனர்ஜி நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிள் வந்து மாஸ் வந்து M1 வச்சுருந்தோம் இல்லையா, அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கிள் ஆஃப் மாஸ் M1க்கு நம்ம தனியாக கால்குலேட் பண்ணுறோம். ஜென்ரலாக வந்து கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேஷன் என்னது, 12 mv² சொல்லி லோயஸ்ட் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ பார்ட்டிக்கிள் மாஸ் வந்து என்னது, ஃபஸ்ட்டு மாஸ், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிள் M1க்கு தான் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ M is replaced by M1, இது வந்து V1² அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து 1/2 M1, இந்த V1க்கு பதிலாக இப்போ தான் நம்ம பார்த்தோம், நம்ம V1ங்கிறது ஏற்கனவே லீனியர் வெலாசிட்டி இல்லையா, அப்போ அது வந்து R1 ஒமேகா ஹோல்², அதை கொண்டு வந்து இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ 1/2 M1 R1² ஒமேகா². இதான் வந்து என்னதுன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிளுக்குள்ளது. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. செகண்ட் ஒன் இஸ், அதே இது வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கிள் ஆஃப் மாஸ் M2க்கு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறோம்.
m2க்கு அதே மாதிரி. அப்போ இஸ் ஈக்குவல் டு 1/2 m2 v2 ஸ்கொயர்டு. இந்த 1ன்னு இருக்கிற இடத்துலலாம் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 1/2 m2 v2க்கு பதில் அது லீனியர் வெலாசிட்டியில். அப்போ இங்கே r1 கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த இடத்துல r2 ஒமேகா, மறந்து ஒமேகா 2ன்னு போட்டுறக்கூடாது. ஆங்குலர் வெலாசிட்டி சேம் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1/2 m2, இது வந்து ஸ்கொயர் பண்ணுறேன், r2 ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்டு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஒரு ரிஜிட் பாடியில் வந்து 2 பார்ட்டிக்கிள் மட்டும் இருக்காது, m1 m2 மட்டுமா இருக்கும். நம்மளுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அப்போ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி அந்த ரிஜிட் பாடிக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண வந்து இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பார்ட்டிகளுக்கு 1/2 m1 r1 ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் next one is 1/2 m2 r2 squared omega square plus and etc. for all the particles க்கு நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜியை நம்ம எப்படி எழுதுகிறோம், நம்ம எல்லா பார்ட்டிகளுமே அதில் இருக்கிறதுனால சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n. இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருந்தோம், 1/2 mi ri 1/2 mi ri ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒமேகாவில் வந்து 1 2 கிடையாது. அப்போ அதுக்கு சேமாக தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ நம்ம வந்து ஒமேகா ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட வேண்டியதான். இப்போ கான்ஸ்டண்ட்டை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1/2 சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n mi ஐட்டமை மட்டும் வச்சுட்டு இந்த இடத்துல ஒமேகா ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடணும், வெளியில் எடுத்துட வேண்டியதான். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1/2 ஒமேகா ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த டேர்ம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவேஷன். ஸோ ஐன்னு அதை கொடுக்குறேன். டெஃபினேஷன் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாங்கிறது நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்போ 1/2 i ஒமேகா ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வச்சுருக்கோம், கைனட்டிக் எனர்ஜின்னு வச்சுருக்கிறோம். இதுதான் டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து புட் இன் த பாக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தி கைனட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதை தான் அவங்க வந்து டெரைவ் பண்ண சொல்லி நம்ம அதை கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துட்டு யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுறணும் அப்படின்னு லாஸ்ட் எழுதும்போது ஈக்குவேஷன் 3 ரெப்ரசன்ஸ் அப்படியே நம்ம விடாமல் ரெப்ரசன்ஸ் என்னென்ன வேணும், த ரிலேஷன் பிட்வீன் யார் யாருக்கு இடையில கொடுத்துச்சது, த ரிலேஷன் பிட்வீன் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறத லாஸ்ட்டில் நம்ம எழுதி காமிக்கணும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா i is equal to நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், mi ri ஸ்கொயர்டு நம்ம எடுத்தோம் இல்லையா. அப்போ i தானே அதை எடுத்து எப்படி எழுதிடணும். ஸோ வேர் i is equal to இவ்வளோன்னு போட்டுட்டு i is called as மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இது ஒரு முக்கியமான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்குள்ள டெஃபினேஷன்ஸை பற்றிட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின் டெஃபினேஷனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பார்ப்போம். நம்ம தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு அப் டு 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்ஸ் ரொம்ப ஷார்ட்கட் பண்ணி தான் நான் அதை கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாவே மேக்ஸிமம் 30லேருந்து 14 மார்க்ஸ் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டினை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.